ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தக்காளி தொக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளியை நம்ம சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் அப்படியே எண்ணெயிலேயே. இதோட நான் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இதை நல்லா வேகணும். இதை நல்லா வணக்கிட்டு நல்லா வேக விட வேண்டியதான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இந்த தக்காளி தண்ணியை விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா எண்ணெய் இழுத்துடணும். நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். அது முடிக்கும் நல்லா வேகட்டும். புளியும் நல்லா வேகணும். இருக்கிற இடமே தெரியக்கூடாது புளி. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா நம்மளுக்கு தக்காளியிலேருந்து வெளியில் வருது. நல்லா இன்னும் தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு வற்றணும். அதே மாதிரி தக்காளியும் நல்லா வெந்திருக்கணும். முழுசாலாம் இருக்கக்கூடாது. இது சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அழகாக முடிச்சுட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து நம்ம சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, டக்குன்னு குழம்பு இல்லைன்னா அந்த டைமில் எடுத்து நம்ம தக்காளி தொக்கை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுலாம் செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தப்ப நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் காரம் சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நான் வெந்தய பவுட்ரு சேர்க்குறேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் எப்பயுமே. அதை கொஞ்சம் நான் வறுத்துட்டு எப்பயுமே பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தொக்குக்கு, இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த வெந்தய பவுட்ரு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஓரளவு தண்ணி வற்றிருக்கு. வெறும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம புளியும் உப்பும் சேர்த்துருக்கோம்ல, நல்லா சீக்கிரம் நம்மளுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வரும் அப்பளமும் முட்டை வேக வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், புளியே பாருங்கள், நம்ம போட்ட இடமே தெரியல புளி இருக்கிறத. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா நம்மளோடது எவ்வளோ போட்டிருந்தோம் தக்காளி எவ்வளோ வத்திருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வத்திருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆறட்டும். நான் ஒரு 2 தர பூண்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பூண்டு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் முழுசாக போடுறதாலும் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தட்டிக்கிறேன் இதை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் தக்காளியை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்பவும் என்ன பண்ணிட்டோம், கேஸ் பற்ற வச்சு அதே பேன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேன் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வேணும். நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன்.
எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு உளுந்தப்பருப்பு, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதோட பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நான் வந்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கல. இந்த மாதிரி லைட்டாக கிளறிக்கலாம். பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வாசனை, இந்த நல்லெண்ணெய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்க, நம்ம தக்காளி மாதிரியே தெரியல பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே எண்ணெய் வேற தனியாக பிரிஞ்சு வருதில்ல, இப்படி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி, நம்மளுக்கு இட்லி, தோசை, இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.